வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உச்சமட்டத்தில் இருந்து லஞ்சம் மற்றும் ஊழலை முற்றிலும் ஒழிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஜனாதிபதி தெரிவிப்பு. பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கைகளின் அடிப்படையில் உயர்நிலை பாதுகாப்பு பிரிவுகளில் அதிகாரிகளை நியமிக்கும் முறையில் பல மாற்றங்களை மேற்கொள்ள உள்ள அரசாங்கம். வரவிருக்கும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன ஒருபோதும் ஆதரவு அளிக்காது என்று பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு விவகாரத்தில் உரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் உச்சமட்டத்தில் இருந்து லஞ்சம் மற்றும் ஊழலை முற்றிலும் ஒழிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பண்டாரவளையில் இன்று நடைபெற்ற மலையக சமூகத்தினருக்கான வீட்டு உரிமை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார். அவரது உரையில் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழு நடவடிக்கைகளை ஒழிக்கும் நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்காது என்று வலியுறுத்தினார். மேலும் 200 ஆண்டுகளாக இந்த நாட்டில் வாழும் மலையக சமூகத்தினருக்கு இன்றளவிலும் தமக்கென்று ஒரு சிறிய காணி கூட இல்லாத நிலைமை நீடிக்கின்றது. எனவே அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ அரசாங்கம் அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கடமையை கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார். தோட்ட தொழிலாளர்கள் நீண்ட நாட்களாக நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த வருடத்திற்குள் அந்த தொகையை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். வறுமை, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் சுகாதார பிரச்சனைகள் அதிக அளவில் மலைய மக்களை பாதித்துள்ளன என்பதால் அதனை சரி செய்ய சிறந்த பொருளாதார சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டில் சுத்தமான குடிநீர் வழங்கும் புதிய தேசிய திட்டம் ஒன்றை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் முன்னுரிமையுடன் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வறுமையும் கல்வியும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதனால் மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க சிறந்த கல்வி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம் என்றும் ஜனாதிபதி கூறினார். மலையக மக்களின் கௌரவம் இன்னமும் அடிமட்டத்தில் உள்ளதை உணர்கின்றோம். ஆகையால் அவர்களின் கலாச்சாரத்தையும் மரபையும் மதித்து அந்த சமூகத்திற்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். அரசாங்கம் வாக்குறுதி அளித்ததன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்தார். இன்று பண்டாரவளையில் இடம்பெறும் மலையக சமூகத்திற்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை கூறினார். அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவிக்கையில், லயத்தில் வாழ்பவர்களும் மனிதர்களே, அதனால் அவர்களுக்கான காணிகளை வழங்குவது மாத்திரமல்லாது நாம் வழங்கிய வாக்குறுதியின்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தினை 1700 ரூபாய் வரை உயர்த்துவதற்கு உறுதி அளிப்பதாக தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி இணைவது மிகவும் வரவேற்கத்தக்க நிகழ்வு என்று நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சமகால அரசியல் நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து காலத்தின் தேவை. இது ஏற்கனவே நடந்திருக்க வேண்டும். அப்படி நடந்திருந்தால் நாட்டிற்கும் மக்களுக்கும் பல நன்மைகள் கிடைத்திருக்கும். எனினும் கடந்த காலங்களில் இரு தலைவர்களுக்கும் இடையில் காணப்பட்ட தலைமைத்துவம் உள்ளிட்ட சில முக்கிய பிரச்சனைகளில் ஏற்பட்ட விட்டுக் கொடுப்பற்ற மனப்போக்கின் காரணமாக அந்த முயற்சிகள் வெற்றியடைய முடியவில்லை. இந்த இரு கட்சிகளும் முன்னதாகவே இணைந்திருந்தால் கடந்த தேர்தல்களில் பல சாதனைகள் நிகழ்ந்திருக்கும். தற்போது எதிர்கால அரசியல் திட்டங்கள் தொடர்பாக இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியம். அந்த முயற்சியினை நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம். அதற்கான ஒத்துழைப்பை வழங்கவும் தயாராக உள்ளோம். இந்த இணைப்பு விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அடுத்தடுத்த தேர்தல்களை சிறப்பாக கையாள்வதற்காக இந்த இரு கட்சிகளும் ஒருமித்த தலைமைத்துவத்தின் கீழ் இணைந்து செயல்படுவது மிக முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கைகளின் அடிப்படையில் உயர்நிலை பாதுகாப்பு பிரிவில் அதிகாரிகளை நியமிக்கும் முறையில் பல மாற்றங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனுடன் தற்போதுள்ள VIP பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நபர்களின் பாதுகாப்பை நீக்குவது குறித்து இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று அரசாங்கம் விளக்கியுள்ளது. எனினும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கையை மீளாய்வு செய்யும் நடவடிக்கை தொடங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவில் பாதுகாப்பு துறையின் அதிகாரிகள் பல்வேறு சேவைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பதாக அரசாங்கம் விரிவான அறிக்கை ஒன்றையும் பெற்றுள்ளது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதிகாரிகள் பணிக்கமர்த்தப்படும் இடங்கள் வகை மற்றும் ஒவ்வொரு இடத்திற்கும் நியமிக்கப்பட வேண்டிய பணியாளர்களின் எண்ணிக்கை குறித்து பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் பிற நடவடிக்கைகளில் அதிகாரிகளை திறம்படவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வகையிலும் ஈடுபடுத்தும் நோக்கத்துடன் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளின் சேவைகள் புதிதாக கோரப்பட்டுள்ள சில இடங்கள் தொடர்பிலும் இதன் கீழ் முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன ஒருபோதும் ஆதரவு அளிக்காது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் தெரிவிக்கையில்,
ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கோ எதிர்வரும் தேர்தல்களில் அவரை வழிநடத்துவதற்கோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு அளிப்பதற்கோ பொதுஜன பெரமுன எந்தவித திட்டமும் விடவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன பெரமுனவும் கொண்டிருக்கும் கொள்கைகளின் அடிப்படையிலான வேறுபாடு இதற்கு காரணம் என்று அவர் விளக்கினார். முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி பதவிக்காக ஆதரவு அளித்திருந்த போதிலும் பின்னர் கொள்கை ரீதியான முரண்பாடுகள் வெளிப்பட்டதாகவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டார். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பொதுஜன பெரமுன செயற்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியஸ் இன்று ஞாயிற்றுக்கிழமை இலங்கையை வந்தடைந்தார். அவர் கத்தார் தோஹாவில் இருந்து காலை 9:40 மணிக்கு கட்டநாயக்கா பண்டாநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார். விமான நிலையத்தின் சிறப்பு விருந்தினர் ஓய்வறையில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க டெட்ரோஸ் அதனோம் கேப்ரியஸை வரவேற்றார். அவர் கொழும்பில் நடைபெறவுள்ள 78வது தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சுகாதார உச்சி மாநாட்டில் பிரதம விருந்தினராக பங்கேற்கின்றார். உலக சுகாதார அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த உச்சி மாநாடு அக்டோபர் 13 முதல் 15ஆம் தேதி வரை கொழும்பில் நடைபெறுகின்றது. தென்கிழக்கு ஆசிய பிராந்திய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு நாடுகளின் சுகாதார அமைச்சர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க இலங்கைக்கு வர உள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு விவகாரத்தில் உரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பண்டாரவளையில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார். நாட்டின் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பது தற்போதைய அரசாங்கத்தின் அடிப்படை பொறுப்பாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து அவர் மேலும் கூறுகையில், பாதுகாப்பை நீக்கும் போது அரசாங்கம் எந்தவித நடைமுறைகளையும் பின்பற்றவில்லை. ஆனால் தற்போது குண்டு துளைக்காத வாகனத்தை மீண்டும் வழங்குமாறு கோரிய போது அதற்கான கோரிக்கை கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அப்போது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசியல் நோக்கமில்லாதவை என்று அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது நிலைமை வேறுபட்டதாக தோன்றுகின்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை போலவே முன்னாள் அரசு தலைவர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் கடமையாகும். எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நிலைமை குறித்து முழுமையான ஆய்வு நடத்தி தேவையான பாதுகாப்பை மீள வழங்கப்பட வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். இளப்போரின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்ற வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பாக அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் சவேந்திர சில்வா இடையிலான உரையாடலை காணொலியாக பதிவு செய்த ஊடகவியலாளர் ஒருவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் தேடப்பட்டதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். குறித்த ஊடகவியலாளர் தற்போது அமெரிக்காவில் தஞ்சமடைந்து வாழ்ந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது சரத் பொன்சேகா இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். அவரது கூற்றுப்படி 2019 மே 17ஆம் தேதி காலை ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் சவேந்திர சில்வாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த அழைப்பில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச பேசினார். அப்போது வெள்ளைக்கொடியுடன் சரணடையும் தமிழ் மக்கள் நாள் முழுவதும் வருகின்றார்கள். அவர்கள் 3ஆம் தரப்பிடம் அல்ல, நம்மிடம்தான் சரணடைய வேண்டும் என்று கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்ததாக சவேந்திர சில்வா கூறியதாகவும் அவர் ஊடகவியலாளர்கள் இருப்பதை உணராமல் பேசியதாகவும் சரத் பொன்சேகா விளக்கினார். அந்த சமயம் அந்த உரையாடலை ஒரு ஊடகவியலாளர் காணொலியாக பதிவு செய்ததாகவும் பின்னர் அந்த பதிவின் காரணமாக அவரை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனையடுத்து அந்த ஊடகவியலாளர் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த காணொலி எனது வசம் உள்ளது. 2019 மே 17ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு நான் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்தேன். போரின் இறுதி நடவடிக்கை அதே நாளின் அதிகாலை 2:30 மணிக்கு ஆரம்பமானது. ஆனால் 17ஆம் தேதி காலை முதலே கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச, எரிக் சொல்கேவ், ICRC மற்றும் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் உள்ளிட்டவர்களுடன் நீண்ட உரையாடல்களில் ஈடுபட்டிருந்தனர். அவற்றில் வெள்ளைக்கொடியுடன் சரணடையும் நபர்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருந்தது என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார்.